உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, தை மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு 2026. இந்த புது வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் தமிழ் மாதம். எல்லாருக்குமே ஒரு சில கனவுகள் இருக்கும். இதை அச்சீவ் பண்ணணும், இதை இந்த இயர் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும், ஜெயிக்கணும், செஞ்சு காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன், ஒரு ட்ரீம். இதெல்லாமே எதிர்பார்ப்போடு பரபரப்பாக ஒரு மேட்ச் நடந்ததுன்னா எப்படி ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு முன்னாடி சேர் இழுத்து போட்டு போய் உட்காருவோமா, இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு அதை போல மிகுந்த ஆவலோடு ஆர்வத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முதல் மாதம் தை மாதம். பொதுவாக எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாவது ரொம்ப தொடர்ந்து ஒரு நல்லா இருந்துட்டு வரக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு கௌரவமாக, ஒரு ஹானஸ்டாக, மேபி இன்னும் கூட ஒரு ரேங்காக அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட திடீர்னு ஒரு 6 மாதமாக சரியில்லை, ஒரு 8 மாதமாக சரியில்லை, 1 இயராக 18 மந்த்ஸாக ரொம்ப பாடாப்படுத்துது. அப்போது பொதுவாகவே எனக்கு கொஞ்ச நாளாகவே நேரம் சரியில்லை சாமி அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ பொதுவாக ஊரில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அல்லது ஒரு தாய்மார் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஆண் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆறுதல், தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறக்கட்டும் இருக்கண்ணே, தை பிறந்தா எல்லாம் சரியாங்கண்ணே அப்படின்வாங்க. அப்போது அந்த மாதிரி ஏன் இந்த தை மாதம் மகர ராசியில் கர்மாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானம் சனி பகவானுடையது. அந்த சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். சனி சூரியன் சேர்க்க, அதோட கூட குரு பகவான் உச்சம். அப்போது ஒவ்வொரு வருஷமும் சனியுடைய வீட்டுக்கு சூரியன் போகும்போது 5ஆம் அதிபதி 5-10 அங்கே சம்பந்தப்படும். அப்போ ஜென்மாந்தரத்தில் செய்த பூர்வ புண்ணியங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும். இதுதான் அந்த தை மாதத்துடைய சிறப்பு. அப்போ பொதுவாகவே இந்த தை மாதம், இந்த தை பிறந்துடுச்சுன்னா எல்லாருடைய கஷ்டங்களும் விலகும். பொதுவாக அரசு அதிகாரிகள், டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், நீர் வளத்துறையில் PWDயில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, கலால்துறை, அப்புறம் அந்த டாஸ்மார்க்கு இல்லை அது அதிகாரிகள்லேருந்து கமிஷனர்லேருந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதில் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், கேஸ், எனக்கு ஏதாவது வம்பு வழக்கு வந்துடுமோ பயமாக இருக்குதுங்க சாமி, எனக்கு இந்த மாதிரிலாம் சைன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் என்னை இழுத்து விட்ருக்காங்க, நாளைக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க, நான் தான் மாட்டிப்பேன், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம். அதே போல் பொதுப்பணித்துறை, சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர், சட்டத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் காவல்துறை உயர் அதிகாரிகள், IAS அதிகாரிகள், இதில் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள், அதே போல் கவுன்சிலராக இருக்கலாம், MLAவாக இருக்கலாம், அல்லது மேயராக இருக்கலாம். சனி சூரியன் சேர்க்கை MLA அல்லது மேயர். இந்த மேயரில் இப்போவும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 மேயர் நம்ம இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் தான், நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க தான். ஒரு 2022 நம்ம இடம் ஜாதகம் பார்த்தவங்கள இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க. அது ஒரு வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த தை மாதம் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், ஒரு ஃபேமிலி தொடர்ந்து கஷ்டப்படுது சாமி, திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் நடக்க மாட்டேங்குது சாமி, ஒரே பொண்ணு தான் இப்படி இருக்குது, ஒரு பொண்ணு
இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்லை, அப்படி ஆயிடுச்சு, நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தை பிறந்திருக்கு, நல்லது நடக்கப் போகுது. சரி, வாருங்கள் அன்பர்களே, 12 ராசிக்கு இனிமேல் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். தை மாதம் வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிறப்பான யோகம். சிம்ம ராசிக்கு என்ன பிரச்சனை? அஷ்டம சனி போச்சுனாக்கா ராகு கேதுவால் வந்த பிரச்சனைகள். நிறைய சிம்மராசி அன்பர்கள் இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்மராசி ஒரு அன்பர், நமக்கு தெரிஞ்சு ஒரு சிம்மராசி ஒரு அன்பர், சினிமா துறையை சார்ந்தவங்க, நெருங்கிய நண்பர். நிறைய நீங்கள் இப்போ நியர்பையாக டிவியெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா நல்லா குடும்பம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டக்குன்னு ஒரு தேவையில்லாத ஒரு காவல்துறை அதிகாரியோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இவர் என்னென்னவோ முயற்சி எடுக்கிறார், ஒன்றுமே முடியல. அப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட வாராகிட்ட கேள்விப்பட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க. வாராகி ஆசீர்வாதம், இன்றைக்கி அவங்க சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எப்பேற்பட்ட வசிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது மனமாற்றங்களாக இருக்கலாம், கால மாற்றங்களாக இருக்கலாம், கிரக கோளாறாக இருக்கலாம், நேரம் சரியில்லாமல் இருக்கலாம், இது அஷ்டம சனியின் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ராகு கேதுவால் வந்த விபரீத பிரிவுகளாக இருக்கலாம். இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க, அதை போல் விபரீத அவயோகம். இந்த ராகுவும் கேதுவும் தலையிட்டுட்டாங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். திடீர்னு அப்படியே திருப்பத்தில் விட்டுடும். எனக்கு தெரிஞ்சு சிம்மராசி என்பது நல்லா சிறப்பாக இருந்துட்டாங்க, நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ராஜாவாக, ஊருக்கே ராஜாவாக இருந்தார், சக்கரவர்த்தியாக இருந்தார். ஒரு நாள் திடீர்னு இந்த முதுகு வலிக்குதுன்னார். வேறு ஒன்றுமே சொல்ல, முதுகு வலிக்குது அப்படின்னார். அப்படியே சுற்றி சுற்றி வலிச்சிருந்த பிறகு கிட்னி எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. இத்தனைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு, நல்லா டீ சாப்பிட்றாங்க, நல்லா நம்மளோட சேர்ந்து இருக்கிறாங்க. பை செகண்டு அவங்க ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அவங்க எல்லாமே மாறிப்போச்சு, சூழ்நிலைகள் மாறிப்போச்சு. இதுதான் சிம்மராசி. அப்போ இதை போல் உடல்நிலை குறைகள், உடல்நிலை ஆரோக்கியங்கள், இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தினால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது. ஆயுள் பாவம் ரொம்ப முக்கியம், கவனிக்கணும், பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடப்பது, கீழே விழுறது, அப்போ அது மாதிரி சிறு சிறு விபத்துக்கள். உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை, கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே. அதே போல தான் தொழில், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். வேலையில் நிறைய இடமாற்றங்கள் வரப்போகுது. சிம்மராசிக்கு வேலையில் நல்ல இடமாற்றங்கள் வரப்போகுது. வெவ்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய, வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு. கொஞ்ச நாள் குடும்பம் இங்கே இருக்கட்டும், நீங்கள் போய் முதல்ல செட்டில் ஆகுங்க, அப்புறம் குடும்பத்தை போய் கூப்பிட்டு போய்க்கலாம். இல்லை போகும்போதேவும் நீங்கள் வீடை அழைச்சிட்டு போகிறதா இருந்தாலும் அழைச்சிட்டு போகலாம். அப்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. அதே போல் தொழில் மாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு. இப்போ தான் சாமி நான் வேலைக்கு அதாவது நீங்கள் இந்த ஆகஸ்ட்டுக்கு பிறகு வேலை மாறி இருப்பீர்களே, ஆனால் இனிமேல் நீங்கள் வேலை மாறக்கூடாது. நான் மார்ச்லேருந்து இன்னும் வேலை மாறல சாமி, இப்போ மாறலாமான்னு கேட்டால் மாறிக்கோங்க நான் சொல்லுவேன். அப்போ இந்த கால அளவு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு ஜோதிட கணக்கு, ரகசியம். அப்போ எதுக்கும் ஒரு முறை நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கொள்வது சிறப்பு. நான் சாமி நான் இதை செய்யலாமா, நான் ஜம்ப் பண்ணலாமா, நான் வேலையை விட்டு மாறலாமா, வேறு கம்பெனிக்கு போகலாமா? சரி, நான் அவங்கள நம்பிக்கையோடு அங்கே நிறைய சிம்மராசி என்பர்கள் இங்கே நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், லாங் டைம் இருப்பாங்க. அவங்களோட திடீர்னு ரெகக்னைஸ் இல்லாமல் இருக்கப்பட என்ன பண்ணுங்க, புது இடத்துல போய் ஜாயின் பண்ணுவாங்க. சேலரி கம்மி, நல்ல ரேங்க்கு கம்மியாக இருந்தால் கூட நிம்மதியாக இருக்கான்னு போவாங்க. அங்கே போனால் இதுக்கு மேலே அங்கே ரொம்ப குரங்கு அதிகமாக இருக்கும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். சார் இது கால நேரம், இதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு குரு தேவை. வழிகட்டே அங்கே போகாத, இங்கே இரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு வழிகாட்டுவதற்குத்தான் ஒரு குரு தேவை. அப்போ சிம்ம ராசி என்பது இது போல் சிறு சிறு தவறுகள் செய்திருப்பீர்களே ஆனால் லைஃப்பில்,
ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்கல, சின்ன சின்ன மிஸ்டேக் நான் செஞ்சுட்டேன் சாமி, பட் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அப்போ திரும்பவும் உங்களை நல்ல இயல்பு நிலைக்கு நார்மல் பொசிஷனுக்கு நான் உங்களை கொண்டு வரணும். அந்த பொறுப்பு இருக்குது. கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே, மீண்டும் உங்கள் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பவும் அந்த பழைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஏழ்மையான சூழ்நிலை, வருமானம் கம்மியாக இருந்தால் கூட ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும் பார்த்தீங்களா, சந்தோஷம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, இழந்த சந்தோஷத்தை நீங்கள் மிஸ் பண்ண அந்த ஹாப்பினஸ் அதையெல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உண்டு. கவலை வேண்டாம், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, நம்பிக்கை முக்கியம். அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் 5, 8 முழு பாவியாக அமைகிறார். யாரு? குரு. அந்த 5, 8 குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்து 12ல் மறைஞ்சு நிலையான 6ஆம் பாவத்தை பார்த்து, அதனால தான் சொன்ன அந்த நோய் நொடிகள் இருக்குமே ஆனால், அல்லது திருஷ்டிகள் அதிகமாக இருக்குமே, கண் திருஷ்டிகள் அதிகமாக இருக்குமே ஆனால் அந்த திருஷ்டிகள்லாம் விலகும்னு எப்படி சொன்னோன்னா இதுதான் காரணம். திருஷ்டிகள் எல்லாம் விலகி சிறப்பான முறையில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் சிறப்பானதாகும். வேலையோ தொழிலோ ஏதேனும் கஷ்டம் இருக்குமே ஆனால், கவலைகள் இருக்குமே ஆனால், பயம் இருக்குமே ஆனால், வீண் குழப்பம் இருக்குமே ஆனால், தொழில் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறீங்க, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் எதோ சம்திங் ஒரு பயம் இருக்குது, ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா இமீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிறது நல்லது, ஒரு கன்சல்டிங் வச்சுக்கிறது நல்லது. அதுதான் சிம்ம ராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலை. அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும், இதையெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால் நீங்களும் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டுனே இருக்கணுமா என்ன? அது எப்படியோ உடம்பு சரியில்லைனா டக்குனு ஒரு டாக்டரை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோமோ, அதே போல் ஒரு கன்சல்டிங் வச்சுட்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, சாமி எனக்கு இதுதான் சூழ்நிலை, சரி இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க, என்ன பூஜை சொல்லிட்டா நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து செய்வீர்களே ஆனால் இந்த 2026 வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக நீங்கள் நினைப்பதை போல உங்கள் கஷ்டத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நிம்மதியான வருஷமாக இந்த தை மாதத்துலேருந்து உங்களுக்கு அடுத்து நல்லதே நடக்கும். உங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் விலகும். கவலை வேண்டாம், பரிகாரங்கள் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, ஸோ அன்பு பக்தர்களே, அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் திருமண யோகங்கள், அது முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம், தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம், நின்று போன திருமணங்களாக இருக்கலாம். மெயினாக காதல் திருமணங்கள், திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். நிறைய பெண் குழந்தைங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒரு கால் வருது, கனடாலேருந்து ஒரு கால் வருது. அவருக்கு கல்யாணம் ஆகிடுத்துன்னு தெரிஞ்சே இந்த பொண்ணு காதலிக்குது. நம்ம என்னத்தை சொல்கிறது? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, எனக்கு இருந்தாலும் அவரு தான் வேணும் அப்படி. இது காதலே கிடையாது, ஏமாற்றம். அப்போ அந்த மாதிரி காதல் ஏமாற்றங்கள், அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது, அதுலேருந்து எப்படி அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, எல்லாம் வாராகி அவருடைய ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம். வாராகியுடைய குருநாதர் ஆசீர்வாதம் இருக்கும்னா நீங்கள் எந்த கஷ்டத்தையும் தாண்டி வரலாம். வாராகி துணை நிற்பார். அப்போ திருமண தடைகள், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகும். தை பிறந்திருக்கு, புது கல்யாணம் நடக்கும், முதல் கல்யாணம் நடக்கும், புது கல்யாணம் நடக்கும். இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க வெளியில் பழகக்கூடிய வாழ்க்கை, அதெல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் பேரண்ட்டுங்கிற நேம், அந்த போஸ்டிங் கிடைக்க போகுது. அப்போ நாம் ட்ரீட்மெண்ட்டு போகலாமா சாமி, எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு மனசில் பிறக்கும். சீக்கிரமாகவே இந்த 2026 தை பிறந்த உடனே பேரண்ட் ஆகக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள், ஏன்னா எங்கெங்கிருந்தோ நம்ம இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. தாம்பூலம் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு போகிறாங்க.
அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, கம்பெனி பூஜைகள் ஆகட்டும், கம்பெனி தடைகள் அல்லது பிஸ்னஸ் தடைகள், இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. மெயினாக ஃபண்டு ஃப்ளோ வருது, பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, இந்த வீண்பழி அவமானங்களில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. எல்லா கஷ்டத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அறிந்து அந்த பரிகாரங்களை செய்வீர்களேயானால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் நன்றாக இருக்கலாம். தை மாதம் சிறப்பாக இருக்கும். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.